ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் எல்லாராத்ரா. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டே 6 சிதம்பரத்தில் இருக்கோம். வாங்க எல்லார் வீட்லேயும் நேரில் போய் பார்க்கலாம். ஹலோ மக்களே, ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேர்கள் கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சிவகாம சுந்தரி. உங்கள் பேருப்பா? சுப்பிரமணியன். எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்கம்மா? 30 இயர்ஸாக வைக்கிறோம். கொலுவோட சிறப்புகளை சொல்லுங்களேன். குடும்பத்தில் நல்ல சுபிட்சமும் நல்ல காரியங்களாமும் நல்ல சிறப்பாக நடக்கும். மேன்மேலும் நல்ல வளர்ச்சி பெறும். எத்தனை படி கணக்குமா வச்சுருக்கீங்க நீங்கள்? வச்சுருக்கோம். 5 படி வச்சுருக்கீங்களா? படிகளில் இருக்க சிறப்புகளை சொல்லுங்களேன். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு சிறப்பாக அமையும். நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கம்மா. உயர்ந்த கல்வி, உயர்ந்த வேலை வாய்ப்பு, குடும்பம் சிறப்பாக இருக்கிறது, திருமணம், குழந்தைகள்லாம் பிறந்து நல்லபடியாக இருக்கும். ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நவராத்திரி குரு திருவிழாவை ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு பரிசு. ஹலோ மக்களே, ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நேர்கள் கேட்போம். வாங்க. வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் மரகதாம்பாள். 7th படிக்கிறேன். எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க? ஆறுமணாவள ஸ்கூல் படிச்சிருக்கேன். கொலு வைக்க வீட்டில் ஹெல்ப் பண்ணீங்களா? பண்ணேன். கொலுனா பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். ஓகே. கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து தான் ஜேவிஎஸ் டிவி இந்த நவராத்திரி கொலு திருவிழா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு பரிசு.
ஹலோ நேயர்களே, ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு திருவிழா சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்கிட்ட கேட்போம். வணக்கம்ப்பா, உங்கள் பேர் என்ன? சிவசுப்ரமணியம் பேர். கொலு எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கீங்கப்பா? 15 வருஷமாக பண்ணுறோம். கொலுவோட சிறப்புகளை நேயர்களுக்காக சொல்லுங்களேன். கொலு நவராத்திரி கொலுங்கிறது 9 நாள் பண்ணுவாங்க. அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷம். இது வந்து 9 நாளைக்கும் வேதத்தினால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். ஒரு வீட்லேயும் விதவிதமாக பண்ணுவாங்க. சில லலிதா சஹஸ்ரநாமம் விசேஷம். அம்பாளுக்கு உயர்ந்த நாள், உயர்ந்தது சஹஸ்ரநாமம்னா. அது தவிர கிருஷ்ண எதிர்வேதமாக அர்ச்சனை வேதத்தினால 4 வேதம் மொத்தம். அதில் வந்து 4 வேதத்தில் ஒரு வேதம் கிருஷ்ண எதிர்வேதம் பேர். சாக்க சம்மிதை 2 பாகமாக உள்ளது. சம்மித பாராயணம், சம்மிதைனால் அதாவது ருத்ர கிரமார்ச்சனை சொல்லுவா. இந்த ருத்ராபிஷேகம் பண்ணுறவங்களே கோவில்லாம், சிவன் கோவில்லாம் பண்ணுவாங்க. ருத்ர ஹோமம் ஜபம் 11 பேர் கண்டு ஜபம் பண்ணுவா. ஸ்ரீருத்ர ஜபபாராயணம் பேர். ஒரு ருத்ரத்துக்கும் ஒரு அனுபவத்துலேயும் சொல்லி சமக பிரஷ்னம் பேர். அதே போல் இந்த வேதத்தினால தினசரி 2 வேளையும் வேதத்தினால ஒரு பிரஷ்னம் அர்ச்சனை பண்ணுறான். ரொம்ப விசேஷமானது. நவராத்திரியில் பண்ணால் விசேஷம் அம்பாளுக்கு. ஆமாம், ரொம்ப நன்றியா, சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்காக ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. மாதாயே கலைவாணி நீ என்னாவில் இருப்பாயே. அம்மா தாயே கலைவாணி நீ என்னாவில் இருப்பாயே. இம்மாநிலத்தின் இனிமையெல்லாம் இருக்குது நாவின் அசைவினிலே. இம்மாநிலத்தின் இனிமையெல்லாம் இருக்குது நாவின் அசைவினிலே. வெண்தாமரை மேல் வீற்றிருப்பாய், வீணையை கையில் ஏற்றிருப்பாய். வெண்தாமரை மேல் வீற்றிருப்பாய், வீணையை கையில் ஏற்றிருப்பாய். வாணி சரஸ்வதி மாதாவே எங்கள் வாக்கினில் வந்து அருள்வாயே. வாணி சரஸ்வதி மாதாவே எங்கள் வாக்கினில் வந்து அருள்வாயே. அம்மா தாயே கலைவாணி நீ என்னாவில் இருப்பாயே. அம்மா தாயே கலைவாணி நீ என்னாவில் இருப்பாயே. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர்? ராஜலட்சுமி. உன் பேர் என்னதா? கந்தா. கந்தா. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமா. கொலு வைக்கிறத பற்றின நல்ல விஷயங்கள் சொல்லுங்களேன். இது அம்பாள் வந்து உங்களுக்கு
மகிஷனை சண்டை போட்டு வதம் பண்ணி ஜெயிச்சு வர்றது. இந்த 10 நாளும் அவளை கும்பிட்றதுனால எல்லா நன்மையும் உண்டாகும். கேட்டதை கொடுக்குறவா. ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்காக ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. ஹலோ மக்களே, ஜேவிஎஸ் டிவி மற்றும் ஜிஆர்டி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? சந்திரா ராமச்சந்திரன். உங்கள் பேருப்பா? ராமச்சந்திரன். எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்கம்மா? நான் ஒரு 70-80 வருஷமாக வச்சுட்டுருக்கேன். ரொம்ப சிறப்புமா. நீங்கள் இந்த வாட்டி கொலு எப்படி வச்சுருக்கீங்கம்மா? தேரில் வந்து அப்படியே கோலு மாதிரி, தேரில் வந்து பொம்மையெல்லாம் வச்சு கோலு மாதிரி அப்படி அந்த ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். இங்கே சிதம்பரமே தேர் தானே ரொம்ப முக்கியம். அதனால் தேர் மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணி சக்கரம் இதெல்லாம் வச்சு அது மாதிரி. ரொம்ப நன்றிம்மா. உங்கள் கொலு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொலுனாலே பெண்களுக்கு சிறப்புன்னு வாங்கலை, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், முதல் 3 நாள் நான் வந்து துர்கையை வணங்குறோம். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் அதுக்கடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி, அதுக்கப்புறம் சரஸ்வதி. இந்த 9 நாளும் அம்பாளுக்கு தான் நம்ம எல்லாம் இது பண்ணுறோம். இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா பூஜையும் அப்போ தான் பண்ணுறோம் மெயினாக. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. ஹலோ மக்களே, ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்ப்பா, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் வேதாந்த தேசிகன். உங்கள் பேர்? என் பேர் கேசவன். எத்தனை வருஷமாக உங்கள் வீட்டில் கொலு வச்சுட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக இந்த கொலு வச்சுருக்கோம். புது வரவுகள் எதாவது வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த தடவை வந்து புது வரவுகள்னு சொன்னாக்க இந்த ஸ்ரீரங்கநாதர். இந்த ஸ்ரீரங்கநாதருடைய சிறப்பு என்னன்னு சொன்னாக்க, திருவரங்கத்தில் இருக்கிற மாதிரி இலங்கையிலேருந்து ஸ்ரீரங்கநாதரை வந்து விபீஷணனுக்கு கொண்டு வந்த போது திருப்பி மறுபடியும் இலங்கைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அப்போ எல்லாரும் பெருமாள் இலங்கைக்கு போகக்கூடாதுன்னு காவிரி கரையில் வைக்கும்போது போய் எடுக்கிறான். அவனால் எடுக்க முடியல. அப்போ அவர் சொல்கிறார், அவர் இந்த இடத்துல இருந்து எந்த ஊர்லேயும் இல்லாத சிறப்பாக எல்லா ஊர்லேயும் பெருமாள் வந்து கிழக்கு முகத்தை பார்த்துருக்கக்கூடியவர். ஆனால் திருவரங்கத்தில் மட்டும் என்னன்னாக்க தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு ஆழ்வார்களுடைய பாடல். அதனால் தென் திசையை வந்து இலங்கை நோக்கி பார்த்து நான் அருள் புரியறதோடு மட்டும் இல்லாமல் காவிரியும் கொள்ளிடமும் திருமாலுக்கு திருமாலையாக 2 பக்கம் போகிற மாதிரியாக நான் அருள் புரிகிறேன். அதனால தான் என்னன்னாக்க திருவரங்கத்தை பற்றி சொல்லும்போது ஆறாள அருளமுதம் பொதிந்த கோவில், அம்புயர்த்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோவில், தோளாத தனிவரன் தொழுத கோவில், துணையான வீடனருக்கு கோவில் தாமேன்னு சொல்லிட்டு
வைணவத்தினுடைய தலைவர் வந்து சுவாமி வேதாந்த தேசிகன் பாடுறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இது இப்போ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட சயனம். இது வந்து அவர் பக்கத்தில் வந்து விபீஷணன் அங்கே நிற்கக்கூடிய ஒரு கோலம். அது எத்தனை படி கணக்கில் வச்சுருக்கீங்க இப்போ? அப்போ அதாவது படிங்கிறது வந்து ஒற்றை படையில் 5, 7, 9, 11 வைப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் வீடுகளில் வந்து அதிகபட்சம் 11 படிகள் இருக்கும். ஆனால் இது மாதிரி 2 பக்கமும் 2 படிகள் வச்சு கொலு வைக்கிறதுல வந்து பொம்மைகளை மட்டும் வைக்காமல் அந்த பொம்மைகள் வைக்கிறதுக்கான ஒரு தாற்பயம், காரணங்கள் என்ன, அது வந்து உலக வாழ்க்கையை வந்து எப்படி சொல்கிறது. உதாரணத்துக்கு வந்து தசாவதாரம் அப்படின்னு சொல்லும்போது எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. மாணிக்கவாசகர் சொல்வார், புல்லாகி புழுவாகி பறவையாய் பாம்பாகி பல்மிருகமாகி மனிதனாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி தசாவதாரத்தில் வந்து ஆரம்பத்தில் மீன்லேருந்து ஆரம்பித்து கடைசி அவதாரம் வரைக்கும் எவல்யூஷனை உணர்த்துறதை போலது. அதே போல் என்னன்னு சொன்னாக்க இன்னொன்று வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது. கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதுங்கிறது என்னன்னாக்க அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது. கிருஷ்ணன் ஒரே வார்த்தையை சொல்கிறான். என்னன்னு சொன்னாக்க, எல்லா செய்யும் தொழிலே தெய்வம், அந்த தொழிலில் நான் தெய்வமாக இருக்கின்றேன் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான்னாக்க, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன், உன்னுடைய கடமையை செய்யும்போது அதற்கான பலன் தானாய் வந்தடைகின்றது, முயற்சி மட்டுமே திறமனையாக்கம்னு சொன்னது கிருஷ்ணனுடையது. இன்னொரு வந்து இந்த புது இது என்னன்னாக்க கர்ணன், அதாவது எப்படி வாழணும், தாயால் கைவிடப்பட்ட குழந்தைக்கு என்ன அவமானம் இருந்தாலும் தனித்திறமையால் வீரனானான். ஆனால் அதே நேரத்தில் வந்து என்னன்னாக்க தானத்தில் சிறந்து இருந்தாலும் கூட கடைசியாக வந்து சேராத இடம் தன்னில் சேர்ற போது என்னன்னு சொன்னாக்க தர்மத்துக்கு எதிரான வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விடுகின்றான். அப்படியே இருந்தாலும் கூட இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும்னு கேட்கறதுனால்தான் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து பெருமாளாக 3 பேருக்கு விஸ்வரூபம் கொடுக்குறார் அர்ஜுனனுக்கு. ஆனால் அவனுக்கு அது புரியலை. பீஷ்மரனுடைய இறப்பு காலத்தில் பெரிய விஸ்வரூபம் எடுத்த நான் தாங்கிறார். அதுலேன்னு வந்தது தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். கடைசியாக அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டினது மிகப்பெரிய ஒரு வள்ளலான கர்ணனுக்கு மட்டும். அப்போ தான் சொல்கிறான், தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழக்கூடியவனை, தான தர்மம் செய்யக்கூடியவனுக்கு என்றும் நான் பின்னிருப்பேன். அதே நேரத்தில் நல்லவைகளை செய்து அதர்மத்துக்கு துணை போகும்போது அங்கே தான் என்ன சொல்கிறான்னாக்க, எங்கெங்கெல்லாம் தர்மம் விழுகின்றதோ அங்கே காப்பாற்றுவதற்காக தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிப்பதற்கு நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் அந்த கிருஷ்ணனுடைய அவதாரம். இன்னொன்று என்னென்னு சொன்னால், கொலு வைக்கிறதுங்கிறது ஒரு அழகுக்காகவோ இல்லைன்னாக்க ஒரு 10 நாள் விழாங்கிறதுக்காகவோ கிடையாது. கொலு வைக்கிறதுங்கிறது என்ன பழக்கம்னாக்க, சயின்டிஃபிக்காக சொல்லலாம் இருந்தால் அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் தி டவுன். இப்போ பொம்மை செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு தொழில். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மின்சார விளக்கு, பூக்களுடைய நிறைய விற்பனை. இப்போ கொலு வச்சனால அதை சார்ந்த எல்லா பொருளாதார நடவடிக்கை ஒரு செயின் மாதிரி போகும். இப்போ விழாவே இல்லைன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ விழாவே இல்லைன்னா பூ யாரும் வாங்க மாட்டான். இப்போ நல்ல ஒரு நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 1500 துவாலை சந்தையில், சாதாரண நாளில் பீமுட்டில் 5 முழம் 10 ரூபாய்க்கு. அப்போ பண்டிகை நாட்களில் அந்த பொருட்களுடைய விலை உயரும் போது அதை உற்பத்தி செய்யக்கூடியவனுடைய பொருளாதார நிலை அதிகரிக்கின்றது. இன்னொன்று என்னன்னு சொன்னாக்க, ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லும்போது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வாழாமல் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் ஒரு 10 பேரை கூப்பிடுறது, விதவிதமான தின்பண்டங்களை கொடுக்கறது, உட்கார்ந்து பாட்டு பாடுறது, இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிஹேவியர். எப்படி திரையில் வந்து ஒரு நடிகரை பார்த்தா சந்தோஷப்பட்டு கை தட்டமோ, ஒரு நல்ல பாடல்களை பாடும்போது மனசு என்னாகும்னா அமைதி பெறும். இந்த வீட்டில் போனேன், இதை பார்த்தா ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருந்தது. இதெல்லாம் தான் விழாக்களுடைய கொண்டாட்டம். ஆனால் எல்லா விழாவும் அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் தான். பொங்கல் 3 நாள், தீபாவளி 1.5 நாள். ஆனால் இந்த நவராத்திரிங்கிறது மட்டும்தான் 10 நாட்கள் விழாவாக. அதுவும் எப்படி பிரிக்கிறாங்கனாக்க,
அலைமகள், கலைமகள், மலைமகள்னு 3 பேரையும் பிரித்து வீரம், கல்வி, செல்வம். வீரம் மட்டும் இருந்து கல்வி செல்வம் இருந்தால் அது என்னன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுடித்தனம். வீரமும் கல்வி மட்டும் இருந்து செல்வம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டான். இல்லானை இல்லாளும் வேண்டாள். இது 3 எந்த இடத்துல இருக்கோ அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதில் என்ன பெண்களுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் விரதம் இருந்து எல்லா பூஜையும் செஞ்சு தன்னை சேர்ந்தவர்கள் நன்னா இருக்கணும்னு சொல்கிறது பெண்களுடைய ஒரு சிறப்புத்தன்மை. அப்போ கேட்கலாம், அவங்க மட்டும் செஞ்சால் ஆம்பளை என்ன செய்கிறாங்க அவங்களுக்குன்னு. இது எல்லாவற்றையும் செய்வதற்கு ஏற்பாடு செய்து தந்து பொருளுதவி தந்து பெண்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இப்போ சொல்கிறேன்ல, ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி, விமன் எம்பவர்மெண்ட். இப்போ கோலுவில் வந்து மென் எம்பவர்மெண்ட் கிடையாது, பெண்களுக்கு உண்டான எம்பவர்மெண்ட் தான். அப்போ வைக்கும்போது ஒவ்வொரு தீம் கதை வைக்கும்போது இப்போ யாராவது கேட்குறாங்க, இது என்ன கிருஷ்ணன் உரியளித்தது, இது என்ன ராமர் வந்து ஜெயிச்சு பிறகு புஷ்பக விமானத்தில் ஏறி வந்தது. இப்போ வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் என்னென்னாக்க என்ன கதைகள் இருந்தது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா கதையை மட்டும் சொல்கிறோமே தவிர அதில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். ஒரே 2 சின்ன விஷயம் சொல்கிறதா இருந்தால், ராமாயணத்தை பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தில் வந்து கம்பர் அதை வந்து அரங்கேற்றார். அப்போ கம்பர்கிட்ட குலோத்துங்க சோழன் கேட்குறான், ராமாயணத்தை பாடுன்னு. அவர் பெருமாள்கிட்ட கேட்குறார், எப்படி பாடுவது, எப்படி தொடங்குவதுன்னு. அங்கே பெருமாள் அடி எடுத்து கொடுக்குறார், உலகம் யாவையும் அப்படின்னு. அதே போல் இங்கே சிதம்பரம் ஆயிரக்கால் மண்டபத்தில் நடராஜ பெருமான் சேக்கிழாருக்கு அடி எடுத்து கொடுக்குறார் பெரிய புராணத்துக்கு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்துலேயும் உலகத்தை போற்றுவதும் மாமழை போற்றுவதும் இயற்கை. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இந்திய பண்பாடுகள் எல்லாமே உலகத்தை ஒட்டி உலகம் நன்மையாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், உலகத்தோடு ஒட்டு ஒழுகாதவர் பல கற்றும் கல்லாதவர். அப்போ உலகத்தோடு ஒரு இயந்த வாழ்க்கை நேர்ந்தால் தான். நம்ம எல்ஐசியில் எம்மளம் போட்டிருப்பாங்க, சர்வே ஜனா சுகினோபவந்து. அதை தான் தாய்மானவர் சொல்கிறார், எல்லோரும் இன்புற்று இருக்கவே அன்றி வேறொன்றறியேன் பராபரமே. உலக மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி, உலகம் மகிழ்ந்தால் அனைத்து மகிழும். இந்த பண்டிகையெல்லாம் சுற்றுச்சூழல், மனித மனம், ஹியூமன் பிஹேவியர், சைக்காலஜி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, சோஷியல் எம்பவர்மெண்ட், கெட் டுகெதர்னஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா சொல்லக்கூடிய பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகைங்கிறது. ரொம்ப நன்றியா. எவ்வளோ வீட்டில் நவராத்திரி பற்றி கேட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இருக்க டேர்ம்ஸ் அண்ட் இப்போ இருக்க சொசைட்டியை பற்றியும் அது எப்படி வளரணும்னு பற்றியும். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ஜிஆர்டியோட இணைந்து ஜேவிஎஸ் டிவி இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சது யாருன்னு சொன்னாக்க, இவர் இன்ஜினியர். அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டிஸ்ட். அவங்க அம்மா, உங்கள் பேருமா? சாந்தி. அவங்க 2 பேர் தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சது. அதனால் வந்து என்னென்னாக்க, சொல்கிறத விட சொல்லுதல் யாருக்கும் எளிதாம், சொல்லிய வண்ணம் செயல் தான். ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன். இதெல்லாம் ஒழுங்காக வச்சதுனால்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. அவங்க வச்ச படிக்கட்டு நான் மேலே சுலபமாக ஏறி வந்தேன். தேங்க்யூ வெரி மச். நன்றிங்கய்யா. ஜேவிஎஸ் டிவி கடலூர் ஜிஆர்டியோட இணைந்து நவராத்திரி கொலு திருவிழாவை வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால உங்களுக்கு ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு.
ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் பத்மா. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்கம்மா? நான் கிட்டத்தட்ட பிறந்தண்ணிலேருந்தே வீட்டில் வைக்கிற பழக்கம் உண்டு. மாமியார் வீடு, பிறந்த வீடு 2 வீட்லேயுமே. எனக்கு இன்றைக்கி 83 வருஷமாக வச்சிட்ருக்கேன். 83 வயசாகுது. எல்லாம் கொலு வச்சு வைக்கிறது தான் எப்போதுமே. ஆனால் அப்போல்லாம் கொஞ்சம் கொலு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்ல டெவலப்பாக, கொஞ்சம் நம்மளுக்கும் படித்து கிடிச்சு சிலதெல்லாம் தெரியறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல விரிவாக நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியுது இதில். ரொம்ப நன்றிம்மா. கொலு வைக்கிறதுனாலே பெண்களுக்கு தானே சிறப்புன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். கிடையாது, குடும்பத்துக்கே சிறப்பு கொலு வைக்கிறதுங்கிறது. அந்த நாளில் 4 பேர் வரவும், நம்ம 4 பேருக்கு ஒரு வெத்தலை பாக்கு கொடுக்கறது, 4 பேர் வீட்டில் நம்ம போய் வாங்கிறதுன்றது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிற முதல் வழி அது. பல பேர் அந்த காலத்துலலாம் வெளியில் போகிறதுக்கு வசதி கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் வெளியில் போய் 4 பேரை பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய இது தெரியுது. இப்போ அது ஒரு நல்ல மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டு ஒரு பாட்டு, இந்த மாதிரி வெளியில் 4 பேரோட பேசுறது, பழகிறது. ரெண்டாவது, அவங்கவுங்க க்ரியேட்டிவை சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வர்றது எல்லாமே இந்த குலுவில் வரும். குலுங்கிறது ஒரு சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்காக ஏற்பட்டதே தவிர குலு வைக்கிறதுன்றது இல்லை. ஆனால் குடும்பத்துடைய எல்லா க்ஷேமத்துக்கும் இப்போ இந்த இது நவதானியம் போட்டு முளைக்க வைக்கிறோம். அது நம்மளுடைய அபிவிருத்தியை குறிக்கிறது. அது வந்து நம்ம வளர்ந்ததும் நம்ம வந்து குளத்தில் கொண்டு விடுவோம். அதை வீட்டில் மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. அது நம்மளுடைய அபிவிருத்திக்காக நம்ம பகவானை வேண்டுறதுக்கு நம்ம ஆதாரமே நமக்கு நிலம் தானே, பூமி தானே. அதனால் அதுலேருந்து வேண்டிக்கிற மாதிரி இந்த இதுவும் வச்சு எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிம்மா, சிறப்பாக சொன்னீங்க. புது வரவு வச்சுருக்கீங்களா? புது வரவு எங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்போ நான் கொலுவில் யூடியூப்பில் மற்றதில் பார்க்கும்போது பாதி பேர் வீட்டில் வைஷ்ணவ சம்பிரதாயம்னு தனியாக வச்சுருக்காங்க. அந்த சம்பிரதாயத்தை எல்லாரும் போற்றக்கூடிய அளவில் இருக்குது. யாருக்குமே தெரியாத எங்கள் இதில் முதல்ல இந்த 4000 உண்டு பண்ணது நாதமுனிகள்ன்றவர். அவர் வந்து இதை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டு அவர் அந்த நம்மாழ்வார் ஆச்சாரியன்கிட்ட போய் கேட்குறார். கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், பின்னாடி 1000 வருஷம் கழித்து ராமானுஜர்னு வருவார், அவர் வந்து டெவலப் பண்ணுவார். அதை இப்போ காதியில் பொம்மையாக வச்சுருக்காங்க. இந்த பொம்மையை கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. புளியமரத்தடியில் நம்மாழ்வார், அவர் கையில் நாதமுனிகள் வந்து கேட்குறார், இந்த 4000 அடுத்தது எப்படி வளர்க்குறதுன்னுட்டு. அதுக்கு இந்த நாதமுனிகள் இந்த ராமானுஜர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விக்கிரகத்தை அவர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வைஷ்ணவத்துக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொன்னது புது வரவு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களை சந்தித்ததிலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு பரிசுமா. ஹலோ மக்களே, ஜேவிஎஸ் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து நடத்தும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. வாங்க நேயர்கள்ட்ட கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் முத்துக்குமார். விஜயலட்சுமி முத்துக்குமார். அக்ஷயா. உப்பர்ணா. என்ன படிச்சுட்ருக்கீங்க? 9th standard. 9th தான். ஓகே, கொலு எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 20 வருஷமாக, கிட்டத்தட்ட 19-20 வருஷமாக வச்சுட்ருக்கோங்க. சிதம்பரத்தில் வந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாக கொலு வச்சுட்ருக்கோம். கொலு வச்சதுலேருந்து உங்கள் வீட்டில் நடந்த மாற்றங்களை பற்றி சொல்லுங்களேன். நிறையா மாற்றங்கள். வீடு வாங்கினோம், இந்த வீட்டில் குடியிருந்தோம், அப்புறம் இந்த வீடே வாங்கினோம். வடக்கு சன்னதியில் சாமி சன்னதி பக்கத்தில் கிடச்சிச்சு. வருஷம் எங்களுக்கு 2 குழந்தைங்க அப்புறம் தான் பிறந்தாங்க. ஸோ மகாலட்சுமி மாதிரி பெண் குழந்தை. வீட்டில் கொலு வைக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் கொலு வைக்கிற சந்தோஷத்தில் கொண்டாட்டத்தில் 2 பெண் குழந்தைகள் வந்ததுனால இன்னும் மகாலட்சுமியை கொண்டாடணும்னு வருஷம் தவறாமல் வச்சுட்ருக்கோம். எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்ருக்கறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவ்வளோதான். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் கொலு வைக்க வீட்டில் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இவங்க 3 பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க. இந்த வருஷம் 2 பேருமே இவங்க தான் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்லாம் அவங்க தான் பண்ணாங்க. நான் வந்து படி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவங்க எந்த பொம்மை எங்கே வைக்கணும், என்ன ஏதுங்கிறது எல்லாமே 2 பேருமே பசங்களாக சேர்ந்து பண்ணாங்க. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா தீமெட்டிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் பகவானோட அருள் தான். ரொம்ப நன்றி, அவங்கள சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஜேவிஎஸ் டிவி இந்த நவராத்திரியை ஜிஆர்டியோட இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு பரிசு.
மக்களே, உங்கள் விஜய் எல்ஆர் ஆதித்யா. ஜேவிஎஸ் டிவி மற்றும் கடலூர் ஜிஆர்டி ஜுவல்லரி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழா ரொம்ப சிறப்பாக போச்சு. டே 6 சிதம்பரத்தில் முடிச்சிருக்கோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் எல்ஆர் ஆதித்யா.